மீளவும் நாங்கள் குடியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கப்பட்டது. முழு வடக்கில் உள்ள முஸ்லிம் மக்களுக்கு கிடைக்கப்பட்டது. அதற்காக முதற்கண் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ்ப்பாணத்திலே நாங்கள் 1990 காலகட்டத்திலே 4000க்கும் அதிகமான குடும்பங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இப்பொழுது மீள் குடியேற்றத்திலே 500 குடும்பங்கள் வரை கூட இன்னும் மீள் குடியேற்றப்படவில்லை. உண்மையிலேயே இங்கு இருக்கக்கூடிய கௌரவ அமைச்சர் அவர்கள், ஆளுநர் அவர்கள், அரசாங்க அதிபர் மற்றும் இங்குள்ள அரசு அதிகாரிகள் அவர்கள் அனைவரும் எங்களை மீள் குடியேற்றக்கூடிய விஷயத்திலே கூடிய கவனமும் அக்கறையும் கரிசனையும் காட்டி வருகின்றார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் இந்த மீள் குடியேற்றத்தை சிறப்பான முறையில் செய்வதற்கு நிதி பற்றாக்குறை இருப்பதாக அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் தயவு செய்து இந்த முஸ்லிம் மக்களுடைய மீள் குடியேற்றத்தை துரிதப்படுத்துவதற்காக வேண்டி விசேடமான நிதிகளை நீங்கள் ஏற்பாடு செய்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடத்திலே தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமாக எங்களுக்கு இரு பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒன்று, இந்த காணி பிரச்சனை எங்களுக்கு இருக்கின்றது. காணி இல்லாத முஸ்லிம் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு காணிக்கான ஏற்பாடுகளை செய்தபடியும் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்வதோடு காணி உள்ள அவர்களுக்கான வீட்டு வசதிகளையும் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் காணி உள்ளவர்களுக்கு அவர்களுடைய வீட்டு வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலேயே உங்களுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு முறையிலே ஒரு நல்லதொரு மீள் குடியேற்றத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு மிகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதவாறு நீங்கள் இந்த விசேட ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் என்று நம்பிக்கையோடு மக்கள் சார்பாக நடத்தலை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.